மென் வந்துட்டு காமனா அவாய்ட் பண்ற ஹெல்த் இஷ்யூஸ் என்ன நம்ம? ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. மென் வந்து யூஸ்வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ ஓவராலாக ஜென்ரலைஸ்டு டேர்மில் வந்து என்ன, விமென் வந்து வீக், மென் வந்து ஸ்ட்ராங். விமென் வந்துட்டு எல்லாத்துக்கும் இமோஷன் ஆவாங்க, மென் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அழமாட்டாங்க. அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு அவ்வளவா வராது, விமென்ஸ்க்கு தான். அப்படிங்கிறது பெரிய மித்துங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து மென் அண்ட் விமென், இப்போ நம்ம ஈக்குவாலிட்டி ஈக்குவானிமிட்டி பற்றிலாம் பேசுகிறோம். ஹெல்த்லேயும் அதே மாதிரி தான். என்ன ப்ராப்ளம்னா, மென் வந்து அந்த ஒரு ஃபீல் வந்துடுது. மென்னாலே வந்து நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ வராது. நம்ம வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ராங், வி ஆர் மென், நம்ம வந்து எந்த பிரச்சனையும் வராது, நம்ம எதுனாலும் சந்திச்சிடலாம். ஸோ அந்த ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க வந்து இப்போ நம்ம விமெனுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களுக்கும் நிறைய டெஸ்ட் இருக்குது. மென்னுக்கு காமனாக வர ப்ராப்ளம் என்ன, ஒபேசிட்டி. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், விமென் அண்ட் மென்னில் கம்பேர் பண்ணும்போது மென்னோட ஒபேசிட்டி ரேஷியோஸ் நிறையா இருக்கும். மென்னுக்கு இன்னொரு காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்களா, பேக் ஏக். அவங்க மென்னுக்கு என்ன ப்ராப்ளம்னா, விமென் வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு இது பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, உடனே நம்ம போயிடுவோம், ஆக்ஷன் எடுத்துருவோம். ஆனால் மென் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. மென் என்ன, இதுதானே பார்த்துக்கலாம், அந்த ஒரு தெனாவட்டான ஒரு இது. ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா, 40 45 அந்த வயசு டச் பண்ணும்போது அப்போ தான் சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால ஏதாவது வெளியில் சொல்லிடுறோம், ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளேயே வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், பிபி, கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் இல்லைங்களா, பெல்லி ஃபேட் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிபி நிறைய ஆகும், கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கும். கொலஸ்ட்ராலில் வந்துட்டு ஒரு லிபிட் ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்டிஎல், கெட்ட கொலஸ்ட்ரால். அந்த எல்டிஎல் வந்து மென்னுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்காது. ட்ரைக்ளிசரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த மென்னும் என்ன பண்ணணும், ஒரு பிளட் டெஸ்ட், ஹீமோகுளோபின் நமக்கு நல்லா இருக்கா, நம்மளோட ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கா, நமக்கு வந்துட்டு லிபிட் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா, நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் இருக்கா இல்லையா அப்படின்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் வெயிட் தானே ஏறிட்டு போட்டோம், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இந்த சிம்டம்ஸும் இல்லை. ஆனால் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்போ கொடுக்கும், கொஞ்ச நாள் ஆக 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 கொடுக்கும். அப்போ இதே மாதிரி மென் நினைக்காம, நமக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், நம்மளும் அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க போய் ரெகுலர் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.